உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வேண்டுவோர்க்கு வேண்டும் வண்ணமாகவே அருள் செய்து முக்தியை அளிக்கக்கூடியவராக விளங்கும் சிவபெருமானை வழிபடுவதற்கு உரிய நாளான மகா சிவராத்திரி விரத நாளை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவிலே காண இருக்கின்றோம். மனிதர்களாக பிறந்த அனைவருக்கும் முக்தியை அளிப்பவராக விளங்குபவர் சிவபெருமான். அவரை வழிபடுவதற்கு எத்தனையோ சிறப்பான நாட்கள் இருந்தாலும் அதிவிசேஷமான நாளாக குறிப்பிடப்படுவது இந்த மகா சிவராத்திரி. மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை காலத்தில் வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. அதனுடைய புராண வரலாற்றை சற்று தெரிந்து கொள்ளலாம். தேவர்களும் அசுரர்களும் இரவா வரம் தரும் தேவாவிரதம் பெற பார்க்கடலை கடைகின்றனர். அப்போது அந்த பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்ட உலகின் அனைத்து உயிர்களையும் கொள்ளக்கூடிய ஆலகால விஷத்தை உலக உயிர்களையெல்லாம் காத்து ரட்சிக்கும் தேவனான சிவபெருமான் அருந்தினார். அப்படி சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தை அருந்தி இந்த உலகை காத்த தினம் மகா சிவராத்திரி தினம் ஆகும். நினைத்தாலே முக்தி தரும் தலமாக விளங்கக்கூடியது திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையில் அக்னிமலையாக இருக்கும் சிவபெருமானின் தோற்றத்தை கண்டு பிரமித்த நாராயணனையும் நான்முகனையும் தன் அடிமுடி கண்டு வர போட்டி வைத்தார் சிவபெருமான். சிவனின் முடியை காண அன்னப்பறவை ரூபமாக பிரம்மாவும், சிவனின் அடியை காண வராக அவதாரம் எடுத்த விஷ்ணுவும் ஈசனின் சிரத்தையோ பாதத்தையோ காண முடியாமல் தோற்று பணிந்த தினம் இந்த சிவராத்திரி தினமாகும். அது மட்டுமல்லாது உலகத்தில் பிரளயம் ஏற்பட்டு அழியும் நிலை உருவான போது அந்த இரவு பொழுதில் அன்னை அம்பிகை உமாதேவி சிவபெருமானை பூஜித்து அருள் பெற்ற தினம் இந்த சிவராத்திரி தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. அந்த இரவில் தன்னை போல் விரதம் இருப்போர் யாராயினும் அவர்களுக்கு மோட்சம் அளிக்க வேண்டும் என்று பரமேஸ்வரனிடம் பராசக்தி வரம் பெற்றதும் இந்த சிவராத்திரி தினத்தில்தான். இப்படி பல்வேறு வகையான சிறப்புகள் வாய்ந்த இந்த சிவராத்திரி தினத்தில் நாமும் உள்ளன்போடு விரதமிருந்து சிவபெருமானை வழிபட்டால் எல்லா விதமான நலன்களும் நமக்கும் கிடைக்கும் என்பது திண்ணம். பார்வதி தேவி வழிபட்ட இந்நாளில் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் மனிதர்களும் கூட சிவபெருமானை நினைத்து சிவாய நம என ஜெபித்து இரவு முழுவதும் வழிபட்டால் தெரியாமல் செய்த பாவங்கள், தெரிந்தே செய்த பாவங்கள் என அனைத்தும் நீங்கும் என்கிறது புராணம். தெரியாமல் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது சரி. அது என்ன தெரிந்தே செய்த பாவங்கள்? அப்படி என்றால் எல்லா விதமான பாவத்தையும் செய்துவிட்டு சிவராத்திரி விரதம் இருந்து விடலாமா என்று கேட்கலாம். அப்படி நினைத்து கொள்ளக்கூடாது. தெரிந்தே செய்யும் பாவங்கள் என்பது வேண்டுமென்றே செய்வது கிடையாது. உதாரணத்திற்கு ஒரு சிறிய கதையை இங்கு பார்க்கலாம். அடர்ந்த வனத்தில் வேடன் ஒருவன் வேட்டையாடச் சென்றான். அன்றைய நாளில் அவனுக்கு எந்த வேட்டையும் கிடைக்கவில்லை. நெடுந்தூரம் பயணம் செய்தும் பயனில்லை. செய்வதறியாது நின்ற வேடனை நெருங்கி ஒரு புலி வந்தது. புலி நெருங்குவதை உணர்ந்த அந்த வேடன் அருகில் இருந்த மரத்தில் ஏறிக்கொண்டான். அந்த மரம் வில்வ மரம். அப்போதும் அந்த புலி போவதாக தெரியவில்லை. அங்கேயே நின்று கொண்டிருந்தது. இரவு நேரமும் நெருங்கிவிட்டது. இந்த வேடனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. பயண களைப்பில் வேடனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒரு கணம் அசந்து விட்டால் அவ்வளவுதான், கீழே விழுந்து விடுவோமே என்று யோசித்தான். ஆகவே இரவெல்லாம் தூங்காமல் இருப்பதற்காக மரத்தில் இருந்த ஒவ்வொரு இலைகளையும் பறித்து கீழே போட்டுக்கொண்டே இருந்தான். அப்படி போட்டுக்கொண்டே இருக்கின்ற போது அந்த கிளைகள் ஆடுகின்ற போது அவன் குடுவையிலிருந்து சிறிது தண்ணீரும் சிந்தியது. அப்படி ஒவ்வொரு இலைகளாக அவன் இரவு முழுவதும் போட்டுக்கொண்டே இருந்தான். இந்த மரத்தின் கீழே, இந்த வில்வ மரத்தின் கீழே ஒரு சிவலிங்கம் ஒன்று இருந்தது. அதையெல்லாம் அவன் பார்க்கவில்லை. இரவு நேரத்தில் அவனுக்கு எதுவும் தெரியவில்லை. எனவே அவன் போட்டுக்கொண்டே இருந்தான். அந்த இலைகள் அனைத்தும் சிவபெருமானுடைய அந்த சிவலிங்கத்தின் மீதே விழுந்து கொண்டிருந்தது. சூரியன் உதித்ததும் புலி சென்று விட்டது. மரத்தில் இருந்து கீழே இறங்கிய வேடனுக்கு அசிரீரி ஒன்று ஒலித்தது. மகா சிவராத்திரி அன்று நீ உன்னை அறியாமலே கண்விழித்து வில்வ இலைகளை கொண்டு பூஜித்த பலன்களை பெற்றுள்ளாய். உன் பாவங்கள் அனைத்தும் நீங்கி மோட்சம் அடைவாய் என்றது அந்த ஒலி.
வேடனை பொறுத்தவரை வேட்டையாடுவது அவன் தொழில். அவன் பாவம் செய்வதற்காக வேட்டையாடவில்லை. எனினும் ஒரு உயிரை கொள்வது பாவம்தான், இல்லை என்று கூறிவிட முடியாதல்லவா? தெரிந்தேதான் வேடன் கொள்கின்றான். இவை இறைவனால் தீர்மானிக்கப்பட்டவை. எனவேதான் பாவம் நீங்கி முக்தி கிடைத்தது. அந்த வேடன் அடுத்த பிறவியில் ஒரு நாட்டின் மன்னனாக பிறக்கின்றான். நினைத்து பாருங்கள், சிவராத்திரி முறைப்படியெல்லாம் விரதம் இல்லாமல் தெரியாமல் வில்வ இலைகளை அர்ச்சித்து இறைவனை வழிபட்டதனாலே அவனுக்கு முக்தியும் கிடைத்து மன்னனாக பிறக்கும் பேரும் கிடைத்தது. அவனுடைய பாவங்களும் நீங்கியது. நாம் அவனுடைய அந்த அற்புதமான சிவராத்திரி விரத நாளில் சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் இல்லை என்று சொல்வார்கள். அப்படி சிவபெருமானுடைய அந்த 5 எழுத்து நாமத்தை உச்சரித்து அன்று இரவு முழுவதும் உபவாசமாக இருந்து கண் விழித்து சிவபெருமானை 4 காலங்களிலும் பூஜை செய்து வணங்கினால் எல்லா விதமான பேறுகளும் கிடைத்து இறுதியில் நமக்கு அந்த இறைவன் முக்தியையும் கொடுப்பான் என்பது உறுதி. இந்த மகா சிவராத்திரி விரதம் என்பது வரக்கூடிய பிப்ரவரி 26ஆம் தேதி புதன்கிழமை 2025 அன்று வர இருக்கிறது. முதல் கால பூஜையினுடைய நேரம் என்பது மாலை 6:19 மணி முதல் 9:26 மணி வரை. இந்த முதல் கால பூஜை படைக்கும் தேவன் பிரம்மா சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும். இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் நம் பிறவி கர்மாக்களிலிருந்து விடுபட்டு நற்பலன்களை அடையலாம். இரண்டாவது கால பூஜையினுடைய நேரம் என்பது 9:26 மணி முதல் இரவு 12:34 மணி வரை. இந்த காலம் பெருமாள் சிவபெருமானுக்கு செய்யும் அற்புதமான பூஜை வேளையாகும். இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் தனதானிய சம்பத்துகள் சேரும். அடுத்தது மூன்றாவது கால பூஜை இரவு 12:34 மணி முதல் 3:41 மணி வரை. இந்த கால பூஜை என்பது லிங்கோத்பவ காலம் என்று அழைக்கப்படுகிறது. சிவராத்திரி தினத்திலே அதிவிசேஷமாக அம்பிகை சிவபெருமானை பூஜித்த காலம் இது. இந்த கால பூஜையில் ஒரு வில்வத்தை எடுத்து சிவபெருமானுக்கு அர்ச்சித்து அவனுடைய நாமத்தை சொன்னால் சிவனுடைய அருள் மட்டுமல்லாமல் அம்பாளுடைய அருளும் கிடைக்கும். இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் எந்தவித தீய சக்தியும் நம்மை அண்டாமல் இருக்க சக்தியின் அருளும் நமக்கு இணைந்தே கிடைக்கும். நான்காவது கால பூஜை என்பது காலை 3:41 மணி முதல் 6:48 மணி வரை. இந்த நான்காவது கால பூஜை 33 தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூதகணங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜிப்பதாக கருதப்படுகிறது. மிக உயர்வாக சொல்லப்படக்கூடிய இந்த மகா சிவராத்திரி விரதத்தை இருந்து சிவபெருமானை வழிபட்டு அனைத்து செல்வத்தையும் வாழ்வில் மகிழ்ச்சியையும் பெறுவோம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி.